நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் KRS அணை முழு கொள்ளளவை எட்டியது. KRS அணைக்கு வரும் 38,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்தார் ஐக்கிய அரபு அமைச்சர் அப்துல்லா. புதிய தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் வசூலிக்கும் திட்டம் இல்லை. மக்களவையில் எரிசக்தித்துறை இணையமைச்சர் பதில். மும்பையில் வரும் 31ஆம் தேதி IPL அணி உரிமையாளர்களுடன் BCCI ஆலோசனை. ஏலத்தில் எத்தனை வீரர்களை தக்க வைப்பது என்பது குறித்து ஆலோசனை. ஜாஃபர் சாதிக் மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து தனது வங்கிக் கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பெறப்பட்டதாக வெளியான தகவலுக்கு இயக்குநர் அமீர் மறுப்பு. ஜாஃபர் சாதிக் வழக்கில் தன்னை எப்படியாவது சிக்க வைத்துவிட வேண்டும் என விரும்புவது ஏன் எனவும் இயக்குநர் அமீர் கேள்வி. விமான நிறுவனங்களில் திடீர் கட்டண உயர்வு இருப்பது ஏன் என மக்களவையில் தயாநிதி மாறன் MP கேள்வி. விமான கட்டணங்களை முறைப்படுத்துமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பிருத்விராஜ் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்த CBCID போலீசார். புதுச்சேரியின் புதிய DGP-யாக ஷாலினி சிங் நியமனம். புதுச்சேரியின் தற்போதைய DGP-யாக இருக்கும் ஸ்ரீனிவாஸ் இம்மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ள நிலையில் ஷாலினி சிங் நியமனம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வின் இறுதி மதிப்பெண் பட்டியலை வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை. நீதிமன்ற உத்தரவின்படி 19வது கேள்விக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு இறுதிப் பட்டியல் வெளியீடு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர். சென்னையின் 4வது புதிய ரயில் முனையமாக உருவாகிறது பெரம்பூர். பெங்களூரு, கோவை ஆகிய நகரங்களுக்கு செல்லும் சில ரயில்களை பெரம்பூரில் இருந்து இயக்க முடிவு என தகவல். புதிய மதுபான முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை வழக்கு CBCID விசாரணைக்கு 2 பேர் ஆஜர். காப்பு காட்டுக்குள் பழைய குற்றாலம் இருப்பதால் சட்டத்திற்கு உட்பட்டு சூழல் சுற்றுலா மையம் அமைக்க முடிவு. சில மாதங்களுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் முடிவு. டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தை ஜூலை 27ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். காணொலி வாயிலாக தமிழ்நாடு இல்லம் திறப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஜூலை 31ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஜூலை 26 வரை 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் சலுகைகள் இருந்தால் அது உண்மையான தேசமாக இருக்காது என மத்திய பட்ஜெட்டை குறித்து கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பேச்சு. இந்த போக்கை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் தமிழகத்திற்குள் பிரதமர் மோடியை அனுமதிக்க மாட்டோம் எனவும் பேட்டி. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் தீங்கு விளைவிப்பதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. முக்கிய கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பது தமிழக மக்களுக்கு இழைக்கும் அநீதி எனவும் கருத்து. பள்ளி மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு வந்த குடியரசுத் தலைவர் முர்மு ஆசிரியையாக மாறி கலந்துரையாடினார். முறைகேடு மோசடிகளை தடுக்க புதிய தொழில்நுட்பத்துடன் தேர்வு முறையை சீரமைக்க UPSC திட்டம். விண்ணப்பதாரர்களின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை உறுதி செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டம். ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் திட்டத்தில் தவறான தகவல் அளிப்போர் மீது கிரிமினல் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை. தமிழக அரசு எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.